கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை. இந்த அருமையான அதிகால வேளையில் ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிற அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்மளை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8 வசனம். இந்த அருமையான வார்த்தையை கவனித்து பாருங்களேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆம் தேவஜனமே, இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க பலனடைய வேண்டும். மனுஷன் தன்னைத்தான் பலப்படுத்த உணவு சாப்பிடுகிறான், தேவையான காரியங்களை அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். ஆனால் உள்ளான மனிதனை பலப்படுத்த, நம்ம ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பலன் நமக்கு எப்பொழுதும் அவைலபிளாக ஆயத்தமாக இருக்கிறது. அந்த நாட்களில் சீசர்கள் எல்லாரும் கூடி இருந்து இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு காத்திருந்தாங்க. அப்பொழுது இந்த ஆவியானவர் இறங்கினார். அன்று இருந்து இன்று வரைக்கும் அவர் பூமியில் தான் இருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி வந்து கொண்டு சென்றார். சிம்சோன் மேல் இறங்குவார், போய்விடுவார். தாவீதின் மேல் வந்திருப்பார், சவுலின் மேல் வந்திருப்பார், போய்விடுவார். இப்படி ஒவ்வொரு நபர் மேலே வருவார், போய்விடுவார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் அப்படியே இறங்கினவர், இறங்கியே இந்த பூமியிலே இருக்கிறார். இவரை கண்களால் பார்க்க முடியவில்லை, ஆனால் ஆவியினால் உணர முடிகிறது. ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு சகோதரன் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் என்று ஒருவருமே கிடையாது, இறைவனே கிடையாது என்று ஒரு மறுப்பு கொள்கை உடையவன். அப்படி இறைவன் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த தேவனை உணராத ஒரு தம்பி. அப்போ அவன் வேதாகம கல்லூரியில் எழும்பி சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியானவர் என்று ஒருவர் கிடையாது. இவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை என்று சொல்லுகிறதெல்லாம் போய், இவர்கள் இந்த அபிஷேகம் சொல்லுகிறது போய். இப்படி அந்த உபதேசியாரை பார்த்து எதிர்த்து பேசினான். அப்போ அந்த பாடத்தை லெக்சர் பண்ணி கொண்டிருந்த டீச்சர் அவர் கேட்டார், மகனே, உன்னால் கரண்டை பார்க்க முடியுதான்னு கேட்டார். அவன் சொன்னான், கரண்டை என்னால் பார்க்க முடியாது. அவன் சொல்லுகிறது என்னவென்றால், காண முடியாததை என்னால் நம்ப முடியாது. அப்போ அந்த அருமையான ஐயா கேட்டார், காற்றை உன்னால் பார்க்க முடிகிறதா? இல்லை. ஆனால் அதை ஒரு பலூனில் நிரப்பும் பொழுது அதனுடைய உருவத்தை உன்னால் பார்க்க முடிகிறது. அது அந்த பலூனுக்குள் இருக்கிறத உன்னால் பார்க்க முடிகிறது. ஆனால் காற்றை கண்களால் பார்க்க முடியவில்லை. ஒரு ஃபுட்பாலில் அடைக்கும் பொழுது காற்று இருக்கிறதை பார்க்கிறீர்கள். லாரி டயர்கள், பெரிய பெரிய வாகனங்கள் கூட இந்த காற்றின் உதவியால் கடந்து செல்லுகிறது. பல டன் எடை உள்ள லாரிகள் இந்த காற்று அந்த டயரில் ஏறின காரணத்தினால் அந்த லாரி பலன் கொண்டது. இல்லை என்றால் பஞ்சராயி ரோட்டில் நிற்கும். சாதாரண காற்று, கண்ணுக்கு தெரியாத காற்று. விமானங்கள் பறக்கும் பொழுது கூட அவ்வளோ வெயிட்டு கூடின விமானங்களை அதனுடைய ஃபிலிப்பினுடைய உதவியால் அந்த காற்றினுடைய கண்ட்ரோலை கண்டுபிடித்து அழகாக அது பறக்கிறது. அப்படின்னு அவர் அழகாக விலைக்கு கொடுத்தார். அவன் ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அவர் கரண்டில் கூட பார் தம்பி, கண்ணுக்கு தெரியல, அதுக்குன்னு சொல்லிட்டு கரண்ட் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஹை வால்ட் 25,000 வாட்ஸ் பவர் உள்ள இந்த எலக்ட்ரிசிட்டி ட்ரெயின் வரும் பொழுது பயங்கரமான ஹை கரண்ட் அதில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அது கண்ணுக்கு தெரியல. அதனால தான் எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் ஓடுதுன்னு சொன்னாலும் அவன் நம்பவில்லை. அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆம் தேவ ஜனமே, நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு கரண்ட் அநேகரை சந்தோஷப்படுத்துது. ஒரு கல்யாண வீட்டில், ஒரு கல்யாண மண்டபத்தில், இல்லை ஒரு ப்ரேயர் மீட்டிங் ஹாலில் கரண்ட் இல்லை என்றால் மைக் ஓடாது. ஒரு கல்யாண வீட்டில் கரண்ட் இல்லை என்றால் மனக்கோலத்தில் அந்த எலக்ட்ரிசிட்டியை அவர்கள் இல்லாமல் இருந்தால் இருண்டு இருக்கும். ஏதோ விதத்தில் ஜென்ரேட்டர் வைத்து ஓட்டினாலும் அதுலேயும் ஒரு எலக்ட்ரிசிட்டி செயல்பட தான் செய்கிறது. அது ஆர்டிஃபிஷியல் எலக்ட்ரிசிட்டி. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். இருந்தாலும் போஸ்டிலிருந்து மின்சாரம் வரும் பொழுது அது ஒரு சப்ளை.
அது கட்டாகும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் எலக்ட்ரிக்கல் விதமாகவோ இல்லை ஜென்ரேட்டர் விதமாகவோ அதை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். என்னவோ எலக்ட்ரிசிட்டி இருந்தால்தான், அது எந்த விதத்தில் வந்தாலும், அது ஜென்ரேட்டர் மூலமாக வந்தாலும் எப்படி வந்தாலும் தேவ ஜனமே, அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கிறனால தான் இன்னைக்கு அநேகருடைய வீடில் வெளிச்சம் இருக்கிறது. எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டி சந்தோஷப்படுத்துதோ, வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய வெளிச்சமும் சந்தோஷப்படுத்தும். யோசித்து பாருங்கள், நீதிமானுடைய வெளிச்சமே அநேகரை சந்தோஷப்படுத்துது. தேவனுடைய வெளிச்சம் எத்தனை அதிகம். அந்த பரிசுத்தாவின் மகிமை நம்ம மேலே வரும் பொழுது நாம் அநேகரை சந்தோஷப்படுத்துவோம். எப்படி ஒரு காற்று பலமான பெரிய பெரிய வாகனங்கள், டிராக்டர், லாரிஸ், ட்ரெய்லர் லாரிஸ் எல்லாத்தினுடைய வீல்களுக்குள்ள ஆடி காற்று அடைக்கும் பொழுது அந்த வீல்கள் பலமான சுமைகளை சுமக்குதோ, அந்த வீல்களுக்குள்ளே இருந்த காற்றால் பலமான காரியங்களை தூக்க முடியும் என்றால், இந்த பரிசுத்தாவின் காற்று நமக்குள் வரும் பொழுது நாம் பலனடைவோம். அது பரலோக காற்று. இதை நம்பாமல் அந்த தம்பி கொஸ்டின் கேட்டுக்கொண்டே இருந்தான். ஜெப வேளை வந்தது, எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். அவன் நம்பவே இல்லை. எலக்ட்ரிசிட்டி போல, மின்னலை போல ஆவியானவர் இறங்கினார். அவன் பலனடைந்தான். அவன் பாவ உணர்வுகள், அவன் அழ தொடங்கினான். கிட்டத்தட்ட 3 மணிக்கூர் அப்படியே அழுது கொண்டே இருந்தான். அவன் சொன்னான், நான் தவறாக புரிந்து விட்டேன், நான் பெருமை உள்ளவனாக இருந்து விட்டேன் என்று சொல்லி எல்லார் முன்பாக மன்னிப்பு கேட்டான். அந்நிய பாஷையில் பேசினான், ஆவியில் நிரம்பினான், பலனடைந்தான். அநேகருக்கு சாட்சியாக ஒரு ஊழியனாக மாறினான். தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம பலனடைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஏன் பலன் என்று நாம் யோசிப்போம். பரிசுத்த ஆவியின் பலனடைந்தால்தான் வீட்டில் ஒரு மனம் உண்டாகும். பேதுருனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த முந்தி போகிற அனுபவம் இருந்துச்சு. யாரையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் தான் பெரிய ஆள் நினைச்சு கொண்டு இருப்பார். ஆனால் அந்த பேதுருவுக்கு ஒரு மனம் வந்துச்சு. அதை தான் ஆக்ட்ஸ் சாப்டர் 2 அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது பேதுரு 11 பேரோடு நின்று, 11 பேரோடு கூட நின்று, பாருங்களேன், ஒரு மனம். அது வரைக்கும் அந்த 12 சீஷர்களோடு என்னதான் கூட இருந்தாலும் இவர் தான் பெரிய ஆள்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். எப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ அப்போதிலிருந்து ஒரு மனம் வந்துட்டது. அதனால தான் தேவ ஜனமே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 ஒருமை தேவங்களுக்கும் இந்த அருமையான மூவருமை ஆண்டவருடைய இந்த ரகசியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது நம்ம சபையில் பெனடிக்ஷன் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து கிருபையில சிறந்தவர். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் என்ன? பிதாவாகிய தேவன் குமாரனை கொடுத்ததுனால அன்புல ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். இயேசு பாவங்களை மன்னித்து பாவத்திற்காக ரத்தம் சிந்தினதுனால கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனதில் ஐஸ்வர்யராக இருக்கிறார். அவர் வந்தால் தான் ஒரு மனம் உண்டாகும். அதனால தான் எல்லா சபையில் முடிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம்னு சொல்லுவாங்க. ஃபெல்லோஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பி வித் யூ ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னவென்றால் அவர் தான் ஐக்கியத்தின் ஆவியானவர், ஒரு மனதின் ஆவியானவர். இவர் இல்லை என்றால் நம்ம வாழ்க்கையில் ஒரு மனம் இருக்காது. ஒரு மனம் இல்லை என்றால் நமக்குள்ள பலன் இருக்காது. நம்ம ரகசியங்கள் உலகத்துக்கு போய்விடும். நம்ம வீட்டில் உள்ள ரகசியங்களை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே பிறர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை ரிஜெக்டோ நெகலட்டோ பண்ணுற ஒரு குணம் உங்களுக்கு இருக்கும் என்றால் தயவுசெய்து உங்கள் வீட்டில் ஒரு மனம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஒரு மனம் வரும். ஸோ பேதுருக்கு ஒரு மனம் உண்டானது. ஒரு அருமையான தியாலஜிஸ்ட் இப்படி எழுதினார். இயேசு கூட கிட்டத்தட்ட 3.5 வருஷம் பேதுரு இருந்த பொழுது கடைசி வரைக்கும் காலுக்குள்ளே ஒரு பட்டயத்தை மறைச்சி வச்சுட்டு மல்குஸ்ன்னு சொல்கிறனுடைய ஒரு காதை வெட்டிட்டார். கடைசி வரைக்கும் அவருடைய சுபாவம் மாறவில்லை. ஆனால் என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே வந்தாரோ அந்த நாட்களில் அந்த செம பொழுதே அவருடைய சுபாவம் மாற ஆரம்பித்தது. ஆக்ட்ஸ் சாப்டர் 1ஆவது அதிகாரத்தில் அப்படியே ஒரு பழைய பேதுருவா வந்து உட்கார்றாரு. ஆனால் 2ஆவது அதிகாரத்தில் 14ஆவது வசனம் சொல்லுகிறது, அவர் அப்படியே ஒரு மனம் உள்ளவராக எழும்பி நின்னார். வேறு பேதுருவா மாறினார். அவர் மூலமாக 3000 ஆத்துமாக்கள் தொடப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, அதே ஆக்ட்ஸ் சாப்டர் 2 2ஆவது அதிகாரம் 41ஆவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எத்தனை அற்புதமான ஆவியானவருடைய மகிமை! இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதுதான் அற்புதங்களோடு அடையாளங்களோடு ஆமென் ஆண்டவருடைய வார்த்தையை நிரூபிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் பொழுது அற்புதங்களை செய்கிறதற்கு அவர் நம்ம கூடவே இருக்கிறார்.
அதனால்தான் நம்ம தேசத்தில் பார்க்கும் பொழுது ரெய்னார்டு போங்கே, பில்லி கிரகாம் இப்படி சொல்லப்பட்ட பெரிய பெரிய தேவ மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்தும் பொழுது அவர்களை இந்த ஆவியினால் நடத்தினார். பாலியாங்கிச்சோன்னு சொல்லப்பட்ட தேவ மனிதனை இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாங்க. அந்த பாலியாங்கிச்சோ ஐயா மூலமாக பல லட்சம் மக்கள் ஆண்டு தொட்டார். இந்த பாலியாங்கிச்சோன்னு சொல்லக்கூடிய அந்த தேவ மனிதர் காலையில் எழும்பின உடனே அவர் சொல்கிற முதல் வார்த்தை, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு காலை வணக்கம் என்று சொல்வார். அநேகர் உண்டு தங்களுடைய படுக்கையில் எழுந்தவுடனே அவங்க கண்ணாடியை பார்த்து தான் எழும்புவாங்க. முன்னாடி காலங்கள்லாம் பார்க்கும் பொழுது கட்டலில் படுத்துருக்கிறவங்க அப்படியே அந்த ஃபேன் இருக்கிற இடத்துல மேலே இருக்கிற அந்த டெரஸில் கண்ணாடி ஒட்டி வச்சுருப்பாங்க. திறந்த உடனே கண்ணை திறந்து அவங்க முகத்தை தான் பார்ப்பாங்க, வேறு யாரையும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் தேவ மனிதர்கள் கண்ணை திறந்த உடனே அவருடைய சாயல்னால் திருப்தி ஆகிறாங்க, அவரை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஆம் தேவச்சனமே, அவருக்குள் ஒரு மனம் உண்டு, அவருக்குள் ஞானம் உண்டு. அது நமக்குள்ளேயும் கடந்து வர்றதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு நமக்குள்ளே வசிக்கிறதுக்கு அவர் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பியிருக்கிறார். இப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் திரும்பிய வானத்திலிருந்து இறங்கி வாங்கன்னு ஜெபிக்க வேண்டாம். அவர் உங்கள் அருகாமையில் தான் இருக்கிறார். அவரோட பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே என் கூட வாங்கன்னு சொல்லுங்கள், கூப்பிட்டுட்டு போங்க, எங்கே போனாலும் கூப்பிட்டு போங்க. அவர் உங்கள் கூடவே வருவார். உங்களை நிரப்பணும்னு ஜெபிங்க, அவர் உங்களை நிரப்புவார். ஏற்ற நேரம் வரும், அவர் உங்களை பலமாக நிரப்புவார். அவர் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். உடனே இது நடக்காது, பட் ஸ்லோவாக நடக்கும். இட்ஸ் அ கிராஜுவல் க்ரோத். எப்படி 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் இருக்கோ அப்படியே ஆண்டவர் நம்மளை நடத்துவார். நானும் ஆரம்ப நாட்களில் பரிசுத்த ஆவியான ஒரு சத்தம் கேட்கணும்னு சொல்லிட்டு அலமோதுவேன். பல ஆண்டுகள் கடந்தது, கேட்கவே முடியவில்லை. ஆனால் என் சுயம்லாம் உடைய எனக்குள்ளே இருந்த அந்த கௌரவம் பெருமை எல்லாம் உடையும் பொழுது, நான் ஒன்று இல்லைப்பான்னு என்னை தாழ்த்தும் பொழுது, நான் உங்களை நம்புகிறேன்ப்பான்னு சொல்லும் பொழுது அவர் பேசுகிற சத்தம் கேட்க ஆரம்பித்தது. நாட்கள் எடுத்தது அவர் சத்தத்தை தெளிவாக கேட்க. ஸோ தேவச்சனமே, இட் டேக்ஸ் டைம், பட் விட்டுவிடாதீர்கள். ஆவியானவர் பேசும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். நடக்க போகிறத அப்படியே காட்டுவார். ஆம் தேவச்சனமே, எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். நடக்க போகிறதை காட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். தடைகளை உடைக்கிற பரிசுத்த ஆவியானவர். விஷயங்களை வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பிதாவுடைய இருதயத்தில் உள்ளதை வெளிப்படுத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். இயேசுனுடைய வசனங்களை சொன்னவைகளை நினைவுபடுத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். இவருடைய பலன் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது. இவர் தான் நமது பலவீனங்களில் நம்ம கூட இருந்து ஜெபிக்க வைக்கிறவர், நம்மளை பலப்படுத்துகிறவர். யார் நம்மளை மறந்தாலும் நம்ம கூட இருந்து நம்மளை அனல் முட்டுகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் இந்த பரிசுத்த ஆவியின் பலனை ஒவ்வொரு பேருக்கும் இந்த கால வேளையில் கட்டளையிடுங்கப்பா. பலவீனங்கள் மாறட்டும், பலன் உண்டாவதாக. அநேகருக்கு ஆவியானவர் பலனை கட்டளையிடுகிறத பார்க்கிறேன். அநேகர் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பேருக்கும் நற்செய்தி, ஒவ்வொரு பேருக்கும் தேவ ஆவியானவர் ஏதோ ஒன்று பேசணும்னு நினைத்திருக்கிறார். ஸோ தேவ ஜனங்களே, இதோடு தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆவியானவர் உங்களோடு பேசுவார். இன்னைக்கு சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்துவார். சில வசனங்கள் மூலமாக உங்களோடு பேச விரும்புகிறார். அவர் சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்றைக்கும் நம்மளுடைய 21 நாள் ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் முதல் முறையாக இதை கேட்குறீங்கன்னா, இன்றைக்கி நடக்கிற 9 மணி அளவில் இரவு நேரத்தில் உள்ள உபாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.